அவதாரத்தினுடைய பெருமையை பத்தி வேதம் சொல்லுகிறது. முதல்ல சொன்னது பகவான் உலகத்தை படைக்கிறார். அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்மால எதையும் சாதிக்க முடியும். அவன் பக்தி இருந்தால்தான் இந்த ஆத்மா உயர முடியும். இதெல்லாம் முதல்ல சொன்னார். சரி, அவர் வைகுந்தத்திலேயே இருப்பாரா? அவரை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்டால் அங்கேயே இருக்கவில்லை. வந்து இந்த உலகத்துக்குள்ளே பிறக்கிறார். தன்னால படைக்கப்பட்ட உலகம், தன்னால் படைக்கப்பட்ட பிராணிகள், அந்த பிராணிகள் ஒவ்வொன்னோடும் தான் சேர்ந்து பழகணும்னு பகவானுக்கு ஆசையம். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், அணைவது அரவணமேல் பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம்னு ஆழ்வார் பாடினார். பகவான் பெரிய உயர்ந்த ஒரு தேவதை, வைகுந்தத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கேயே இருக்கலாம் இல்லையோ. ஆனா அவருக்கு என்ன எண்ணம், நாம் படைத்த குழந்தைகள் மீன்கள், அவர்களோடு நாம் போய் பழக வேண்டாமா? என்னால் படைக்கப்பட்டவைகள் பன்றிகள், அவர்களுக்குள்ள ஒருத்தனா நான் இருக்க வேண்டாமா? நான் என்ன பெரிய சிம்மாசனத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தால் குழந்தைகளோடு பழகணுங்கிற எண்ணம் ஏற்படுமோ இல்லையோ. அதனால் தான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், தான் படைத்த உலகத்தில் என்னென்ன விதமான பிராணிகள் இருக்குமோ அது ஒவ்வொரு ஜாதியிலும் பகவான் வந்து பிறக்கிறாராம். மீனாக பிறக்கிறார், ஆமையாக பிறக்கிறார், பன்றியாக பிறக்கிறார், சிங்கமாக பிறக்கிறார், தேவனாக பிறக்கிறார், மனுஷனாக பிறக்கிறார், மரமாக பிறக்கிறார், ஜலமாக பிறக்கிறார். இப்படி எல்லா விதமான அவதாரங்களையும் பகவான் ஏன் எடுக்கிறார் என்றால், தன் குழந்தைகளை விட்டு தான் விலகி இருப்பது பகவானுக்கு பிடிக்காதான். அதனால் ஒவ்வொரு யோனியிலும் ஸ்வகிருத விசித்திர யோனிஷு விஷன்னிவ, தன்னால படைக்கப்பட்ட விசித்திரமான பலவிதமான பிறவிகள், அந்த ஒவ்வொரு பிறவியிலும் பகவான் தானே வந்து பிறக்கிறார். எதற்காக? ஹேதுதயா தரதமஸ் சகாசி அனலவது ஸ்வகிருதானுகிருதிஹி, பகவான் அதற்கு ஏற்ப ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறார். நெருப்பை போல பகவான் இந்த அவதாரங்களை செய்கிறார்னு தெரிவிக்கிறார். நெருப்புக்கு ஒரு பண்பு உண்டு. ஒரு சதுரமான பொருளை எரிக்கிறதுக்கு போடுங்க நெருப்புல, நெருப்பு சதுரமா எரியும். ஒரு வட்டமான பொருளை உள்ள போடுங்கோ, நெருப்பே வட்டமான வடிவத்தோடு எரியும். அப்ப எந்தெந்த பொருளுக்குள் நுழைகிறதோ அதனுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நெருப்பு எரிகிறதோ இல்லையோ. சில இடத்துல பெருசா எரியும், பெரிய பொருளை போட்டோம்னா பெருசா எரியும். சின்ன ஒரு வரட்டி சுள்ளிய போட்டோம்னா சின்னதா எரியும். அதை போல பகவான் எந்தெந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு உலகத்தில் பிறக்கிறாரோ அதை பொறுத்து வெவ்வேறு மாதிரி வெளிப்படுகிறாராம். மனுஷனா பிறந்தா அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார். தேவனாக பிறந்தால் அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார். மீனாக பிறந்தால் அதற்கு தகுந்த சக்திகளை வெளிப்படுத்துகிறார். அதுக்காக அவ்வளவுதான் சக்தின்னு சொல்ல முடியாது. பகவான் மனுஷனாக இரும்போது எவ்வளவு சக்திகளை காட்டினாரோ அவ்வளவுதான் அவருக்கு சக்தின்னு சொல்ல முடியுமா? அவருடைய சக்தி எல்லை இல்லாதது. ஆனா எடுத்துக்கொண்ட உடலுக்கு ஏற்ப அதை வெளிப்படுத்துகிறார். இது பகவானுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்யம்.